சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தின் போது ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்களை அடித்து துன்புறுத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் வளர்மதி, நிலவுமொழி ஆகியோரை அடித்து துன்புறுத்தியதாக காவல்துறையினர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல். 13 நாட்களாக நடந்து வந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நேற்று நள்ளிரவோடு முடிவுக்கு வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. 922 பேரை காவல்துறையினர் கைது செய்து சென்னையில் 12 இடங்களில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் தனித்தனியாக பிரித்து தங்க வைத்திருக்கிறார்கள். அதில் 282 பேர் ஆண்களும் 640 பேர் பெண்களும் என்பது காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. மணப்பாக்கம், நங்கநல்லூர், கீழ்கட்டளை, ஆதம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, கிண்டி, திருவான்மியூர், ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையின் போது தள்ளுமுள்ளு மற்றும் தகராறு ஏற்பட்ட காரணத்தினால் 4 பெண்கள் மயக்கமடைந்ததாகவும் அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வழக்கறிஞர்கள் வளர்மதி மற்றும் நிலவுமொழி ஆகியோர் அந்த இறுதிக்கட்ட போராட்டத்தின் போது கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தின் போது அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். கைதுக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை கையாண்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2 பேர் மீதும் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து 2 பேரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் அங்கு காவல்துறையினர் தங்களை தாக்கியதாக நிலவுமொழியும் வளர்மதியும் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினர் தங்களை தாக்கியதில் கைகளில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறையினர் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.